ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய பதிவில் கடன் அவசரத்துக்கோ அனாவசியத்துக்கோ எதற்காக வாங்கினாலும் கடன் வறுமையை வளர்க்கும். கடன் கொடுக்காதவர்கள் கூட இந்த உலகில் இருப்பார்கள், ஆனால் கடன் வாங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நாம் அன்றாடம் வணங்குற அந்த திருப்பதி ஏழுமலையான் முதல் இந்த ஹாப்பி மாம் வரை இதற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல. நாம் பணத்தோடு சந்தோஷமாக இருக்கும்போது பலர் வாழ்த்து சொல்லுவாங்க, சிலர் பொறாமைப்படுவாங்க, இன்னும் சிலர் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கடன் கூட கேட்பாங்க. ஆனால் கடனில் சிக்கி கஷ்டப்படும் போது யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. முதல்ல அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துடாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். இருப்பது போதும் என்ற மனமே கடன் இல்லாத வாழ்க்கை வாழ உதவும். சரி, அதையும் மீறி கடன் வாங்கியாச்சு, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மீள்வது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் என்னோடு பார்க்கலாம் வாங்க. முதலில் நம்ம பார்க்க போகிறது திங்க் பாசிட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ட். நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் சிந்தித்தல். நம்மளோட கடனை நம்மளால் அடைக்க முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் திங்கிங்கோடு எப்போதுமே இருக்கணும். அதே சமயம் கடன்காரங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அவங்க ஃபோன் பண்ணாலும் சரி அல்லது நேரில் வந்தாலும் சரி, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்கள் கடனை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதே போல் உங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. அதே போல் கடனை சீக்கிரம் அடைச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போதே நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் அவுட் அண்ட் கால்குலேட். பட்டியலிட்டு கணக்கிடுதல். இப்போது கடனை அடைச்சிருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடைய ஒரு நோட்டோ அல்லது ஒரு டைரியோ எடுங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகையும் அந்த நபரோட பேரையும் எழுதுங்க. இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு கால்குலேஷனுக்கு வாங்க. ஏன்னா உங்களுக்கு யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு தெரிஞ்சாதான் அதற்கு தகுந்தாற் போல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு வரும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் நோன் அண்ட் சப்போர்ட். குடும்ப உறுப்பினர்கள் அறிதல் மற்றும் உதவுதல். உங்களோட கடனை பற்றி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். எதையுமே மறைக்கக்கூடாது. எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கடன் இருந்தாலும் அதை நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் மனைவியோ அம்மாவோ அப்பாவோ இல்லை யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நிச்சயமாக சொல்லிடுங்க. அப்போ தான் அவங்களும் உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுபோல் உங்கள் குடும்ப செலவுகளையும் குறைத்து கொள்வதற்கான ஒரு சான்சஸும் கிடைக்கும். ஸோ நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக அடுத்த முயற்சியை எடுக்கலாம். அதாவது ஃபேமிலியில் உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே கடனை அடைப்பதற்கான கான்ஃபிடென்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது செட்டில்மெண்ட் ஆஃப் ஸ்மால் லோன்ஸ். சிறிய கடன் தொகைகளை அடைத்தல். நீங்கள் எழுதின உங்கள் கடன் தொகைகளில் எதெல்லாம் சின்ன சின்ன கடன் தொகையாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அடைச்சிருங்க. பணத்தை சம்பாதிச்சு சேமித்து ஃபஸ்ட்டு சிறிய சிறிய தொகைகளை அடைக்கும் பொழுது ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வரும்போது முன்னை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ரிலாக்ஸான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரிய கடன் தொகைகளை பார்க்கலாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது கன்வெர்ட் மல்டிபிள் லோன்ஸ் இன்டு அ சிங்கிள் லோன். பல கடன்களை ஒரே கடனாக மாற்றுதல். உங்களோட கடன் தொகை ஒவ்வொரு தொகையாக ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்கிட்ட வாங்கியிருக்கலாம். அது ஒவ்வொரு விதமான வட்டிக்கோ அல்லது பொருளாகவோ அல்லது வேறு விதமாகவோ நீங்கள் வாங்கியிருக்கலாம். இதற்கு பதிலாக நம்பிக்கையாக யாராவது கடன் கொடுக்குறவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட இந்த முழு தொகையும் வாங்கி, அதாவது குறைஞ்ச வட்டியாக யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட மொத்த தொகையும் வாங்கி மற்ற எல்லா கடன்களையும் அடைச்சிட்டு ஒரே கடனாக மாற்றுங்க. உங்களுக்கு 5 விதமான நபர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வட்டி கம்மியாக கொடுக்குற ஒரே ஆள்கிட்டையோ அல்லது பேங்க்லலாம் இப்போ வட்டி கம்மியாக நிறைய லோன் தர்றாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கிட்ட மட்டும் இந்த முழு தொகையும் வாங்கி இந்த 5 நபர் கடனை அடைச்சிடுங்க. அப்போ தான் அந்த 5 நபர்கிட்டேருந்து வர்ற தொந்தரவும் ஃபஸ்ட்டு குறையும். அதோட கடன் அமௌண்ட்டும் குறைஞ்ச ஒரு ஃபீலிங்ஸும் வரும். அப்போது முன்னை விட கடனை அடைச்சிடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாயிடுவீங்க. ஏன்னா கழுத்து நெரிக்கிற பல கடன்களை இப்போ ஒரே கடனாக மாற்றியாச்சு. அதாவது கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் கடன்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் தெரியப்படுத்தி அவங்களோட சப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு உங்கள் சம்பாத்தியத்தில்
முதல்ல சின்ன சின்ன கடன் தொகையெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா பல கடன்களாக இருந்ததை ஒரே கடனாக மாற்றிட்டீங்க. இப்போது ஃபைனலாக உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பெரிய கடன் மட்டும்தான். இந்த பெரிய கடனையும் எப்படி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து சேவ் பண்ணி அந்த கடனையும் அடைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவலோடு இன்றைய பதிவினை முடித்துக் கொள்கின்றேன். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, நண்பர்களே.